நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஐ திங்க் வீட்டில் வந்து நாங்களாம் பொருட்கள் நிறைய வச்சிருப்போம். நீங்கள் இந்த வீடு வாங்கினதே வந்துட்டு உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு அமைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கு. இந்த சோஃபா கூட என் ஃபேன்ஸாக கொடுத்தாங்க. ஓகே, அவங்க தான் இது கிஃப்ட். இதற்கு சோஃபா மியூசிக் சிஸ்டம்லாம் கிஃப்ட் பண்ணி நான் பார்த்து. சோஃபா மட்டும் இல்லை, டைனிங் டேபிள். ஆதித்யராமன் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவர் மூலமாக எனக்கு மாசுபுரம் சார் பார்க்க பண்ணார். அவர் எனக்கு ஒரு வெல் விஷர். என்ன ஏஜ் சார் இது? இது 20. ஆமாம். ஃப்ரிட்ஜ் டூர் போகலாமா சார்? எப்படியா ஃப்ரிட்ஜ் டூர் போகலாம் சார், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா கிளிப்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜெய் ஆகாஷ் சாரோட வீட்டில் இருக்கோம். அவரோட வீட்டில் வந்து ஹோம் டூர் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் அவர் வீட்டை சுற்றி வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி என் வீடு வந்து லண்டன்லான் இருக்குது. ஸோ இது நான் இங்கே தனியாக இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டியான ஒரு 3 bedroom ஃப்ளாட். ஒரு ரூம் எனக்கு, ஒரு ரூம் பூஜை ரூம், இன்னொன்று வந்து என்னுடைய எடிட்டிங் பண்ணுறதுக்காக. சார் ஐ திங்க் வீட்டில் வந்து நாங்களாம் பொருட்கள் நிறைய வச்சுருப்போம். நீங்கள் இந்த வீடு வாங்கினதே வந்துட்டு உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு அமைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கு. ஃபோட்டோஸ், பத்தாது, பெயிண்டிங்ஸ், ஃபோட்டோஸ், அவார்ட்ஸ்ன்னு வந்து நிறைய வச்சிருக்காரு. ஸோ அப்படியே லைனாக ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணி போயிடலாம் சார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிளாக் வந்து பயங்கரமாக கண்ணை பறிக்குது. சுற்றி ஹாப்பி பர்த்டே ஹீரோ சார் போட்டு உங்கள் பர்த்டே கொடுத்த கிஃப்ட்டு சுற்றி உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அது மெமரி பற்றி சொல்லுங்கள் சார். நீதான் அந்த பொன் வசந்தம் சீரியல் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 50th எபிசோட் ஃபினிஷ் ஆனோடனே எனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப் வேர்ல்டு வைட் உருவாச்சு. ஸோ ஜெய் ஆகாஷ் வேர்ல்டு வைட் ப்ரைம் கேர்ள்ஸ் குரூப்பில் இருக்கிற அஜி அவங்க வந்து எனக்கு அதை கிஃப்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே. ஐ மீன் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதில் இல்லாமல் இப்போ இந்த சோஃபா கூட என் ஃபேன்ஸாக கொடுத்தாங்க. ஓகே, சீரியஸா? அதாவது இந்த சோஃபா, இந்த இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த சிஸ்டம் இதில் போட்டிருப்பாங்க, ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க, புன்னைய மன்னன், ஜெய் ஆகாஷ், அகில உலக ரசிகர் மன்றம். அவங்க தான் இது கிஃப்ட். இதற்கு சோஃபா மியூசிக் சிஸ்டம்லாம் கிஃப்ட் பண்ணி நான் பார்த்து. சோஃபா மட்டும் இல்லை, டைனிங் டேபிள் சார். ஆமாம், இது வந்து வேர்ல்டு வைட் ப்ரைம் குரூப்ஸ் அவங்க எல்லாருமே காசு போட்டு வாங்கி கொடுத்தது. அது வந்து புன்னைய மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்னு. தென் அது வந்து ஜெய் ஆகாஷ் எடிட்ஸ் கிளப்பு. மற்ற உள்ள வந்து அந்த மைக்ரோவேவ் ஓவன் வந்து கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப். அவங்க எல்லாருமே வீடு மட்டும் வாங்கிட்டீங்க, பொருள் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே. ஐ மீன் இந்த கிரேப் பர்சனே அவங்க தான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. சூப்பர் சார். அவங்களும் பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் ராம்குமார், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க எனக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இங்கே ஃபேமிலி இல்லை, நான் தனியாக இருக்கேன்ல. ஸோ அவங்க எல்லாருமே என்னை வந்து அவங்களுடைய ஃபேமிலியாக, அதாவது அவங்க வீட்டில் வந்து ஒரு தம்பியா, மகனா, அண்ணனா வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. எனக்காக என் ஃபேன்ஸ் கிளப் மெயின் ஆஃபிஷியல்ஸ் தான் வருவாங்க. எல்லா இதுக்கும் வந்து எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. இப்போ நான் அவங்க சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாமே இருக்குது, போதும், எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த ஷர்ட்ஸு எல்லாமே, சூட்ஸு எல்லாமே போதும். பட் இனிமேல் நீங்கள் வந்து ஏழு எளியோருக்கு பண்ணுங்கள், இந்த அனாத ஆசிரமங்களில் வந்து சாப்பாடு கொடுங்கன்னு. ஸோ அவங்க வந்து இப்போ அவங்களுடைய பர்த்டே ஆகட்டும், அனிவர்சரி ஆகட்டும், அது எல்லாத்துக்குமே போய் அனாத ஆசிரமத்துக்கு வந்து அங்கே போய் ஃபுட் டொனேட் பண்ணிவிட்டு அதை எனக்கு வீடியோவாக அனுப்புவாங்க. ஸோ அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் தட் டூ சார். அதுவும் வந்து பயங்கரமாக பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கும் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஸ்மைல், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹியூமன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹீரோ, ஸோ நிறைய வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வருது. இது அந்த மாதிரி எல்லாரும் ஒரே ஃபேன்ஸா இல்லை வேறு வேறு ஃபேன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறது? எல்லாமே ஃபேன்ஸ் கிளப் தான். இப்போ எல்லாமே அது ஜெய் ஆகாஷ் வேர்ல்டு வைட் பெஸ்ட் ஹியூமன் மிஸ்டர் ஜெய் ஆகாஷ், அது ஆமாம் ப்ரைம் குரூப்பு. அது அந்த ஃபேன்ஸ் கிளப்லேயே ஒரு குரூப் இருக்குது. இந்த இது பாருங்க, இது புன்னை மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப். அவங்க தான் அந்த சிஸ்டம் கொடுத்தாங்க, சரௌண்ட் சிஸ்டம். ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு இதாக. இது வந்து ப்ரைம் குரூப்பு ஜெய் ஆகாஷ் வேர்ல்டு வைட் கேர்ள்ஸ் அவார்டு ஹோனர் டு மிஸ்டர் ஜெய் ஆகாஷ் வேர்ல்டு வைட் கேர்ள்ஸ் ப்ரைம் ஃபேன்ஸ் கிளப். இது வந்து வேர்ல்டு வைட், உலகம் பூரா, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அதுவும் கேர்ள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம். அதாவது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் தான் நிறைய, பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் ஒன்று தான். இன்னும் பார்த்தீங்களா, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் தான் நிறைய இருக்குது. பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் ஆக்சுவலி இந்த நெஞ்சத்தை இல்லாததுக்கப்புறம் டெஃபினட்டாக நிறைய பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் எனக்கு உருவாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த என்னுடைய கேரக்டர் பார்க்கும்போது அவங்களா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பைக் மாதிரி இருக்கே அது சார்?
இது ஃபேன்ஸ் கிட்ட தான் கொடுத்தாங்க கிஃப்ட்டு. நைஸ் சார். எல்லாமே அவங்க எல்லாமே பின்னாடி இருந்தால் இப்போ ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப் இப்போ இது வந்து ஆக்சுவலி தெலுங்கானா கேசிஆர் அவர்கள் சிஎம் துறைக்கிற டைம் இல்லை அது எல்லாம் ஒவ்வொரு இதாக தான் இருக்கோம் இங்கே. அப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கும் கிடமை இல்லை, அதால் உள்ளே வச்சுருக்கேன். இந்த பக்கம் மூவ் பண்ணோம்னா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் பண்ண அவார்ட்ஸ் அறம் விருதுகள் 2024 வாங்கியிருக்கீங்க. ஆமாம். அண்ட் இது வந்து அமைச்சர்னு ஒரு படம் பண்ணீங்க, அந்த படத்தோட ஸ்டில்லு தானே? ஆமாம். அதுக்கு முன்னாடி ஹியூமனிட்டிக்கு ஓகே எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு டாக்டர் ஹியூமனிட்டி. அது இது எல்லாமே நான் மட்டும் இல்லை. இப்போ நான் அதான் எனக்கு சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. அதை வந்து என்னுடைய டைரக்டர் ஸ்ரீனிவைட்லா சார், எனக்கு பேர் வச்ச கே பாலச்சந்திரன் சார், ராமோஜிராவ் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அவங்க தான் எனக்கு ஒரு ஸ்டார் இதை கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் வந்து இப்போ இத்தனை வருஷம் நான் என்ன சாதிச்சனோ அதெல்லாமே சாதனையாளர் விருதை வந்து அவங்களுக்கு எனக்கு பேர் வச்ச கே பாலச்சந்திரன் சாருக்கும், நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண ராமோஜிராவ் சார் அண்ட் என் டைரக்டர் ஸ்ரீனிவைட்லா சார் அவருக்கு டெடிகேட் பண்ணேன். பட் சமூக சேவர் இதை வந்து என்னுடைய ஃபேன்ஸ், ஏன்னா ஃபேன்ஸும் ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்டோட ஒஃபிஷியல்ஸும் நான் மட்டும் பண்ணால் வந்து அது அவ்வளோ ரீச் ஆகிருக்காது. ஸோ அவங்க எல்லாருமே என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க பர்த்டேஸுக்கு வந்து ஒவ்வொரு ஆசிரமத்தில் அவங்க ஊரில் இருக்கிற ஆசிரமத்தில் வந்து அனாதாசிரமம் ஆகட்டும், எல்லாரோட முதியோர் இல்லம் அங்கே எல்லாமே போய் ஃபுட் டொனேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தா வந்து இவ்வளோ ரீச் ஆச்சு. ஸோ அந்த சமூக சேவை விருதை வந்து என் ஃபேன்ஸுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நிறைய விருதுகளுக்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ சார், மா சுப்பிரமணியன் சார், ஆமாம், நடுவில் சின்னிதேவ் சார் இருக்கார், காதலன் காதலிங்கிற படத்தோட பூஜை. ஆமாம் இது. அப்புறம் இவர் வந்து மிஸ்டர் ஆதித்யரா ஆக்சுவலி என்னை வச்சு படம் பண்ண வேண்டியவர், அவர் தெலுங்கு ப்ரொடியூசரு. ஓகே. அப்போ என்னுடைய மேனேஜர் எனக்கே சொல்லலை, ஆனால் எனக்கு சொல்லாமலே டேட்ஸ்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எனக்கு ஆல்மோஸ்ட் 20 years ஃப்ரெண்ட்ஸ். நான் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஃப்ரெண்ட். இங்கே வந்து ஆதித்யராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டில் வந்து பெரிய லெவலில் இருக்கார். ஒரு நல்ல விஷயம் இருக்குது. லண்டனுக்கு நாங்களாம் ஒன்றா போயிருந்தோம். நான் ஆதித்யராம் சார் அண்ட் மாசுபுரன் சார் எல்லாமே போயிருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்ட், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆதித்யராம் நானும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் மூலமாக எனக்கு மாசுபுரன் சார் பழக்கம் பண்ணார். அவர் எனக்கு ஒரு வெல் விஷர். சூப்பர் சார். அண்ட் இங்கே இன்னொன்று இருக்குது, ஏக்யூப் ஆப் மூவிஸ்னு சொல்லிட்டு ஜெய் விஜயம். ஆமாம், ஜெய் விஜயம். இது ஆக்சுவலி ஒரு ஆப் நான் லான்ச் பண்ணேன். இப்போ அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி. இப்போ என்னென்னா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள மூவிஸு, இல்லைன்னா ஒரு பேனர் ப்ரொடியூசர் டைரக்டர் வேல்யூ உள்ள மூவிஸை தான் வாங்குறாங்க. பட் அது இல்லாமல் நிறைய மூவிஸ் வந்து நல்ல கண்டென்ட்டு, நல்ல டேலண்டடான ஆர்டிஸ்ட், பட் அவங்களுக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இல்லை, அதனால ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நானே ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஏக்யூ மூவிஸ் ஆப்னு சொல்லி. இப்போ இந்த அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், இல்லாட்டி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இது அப்படி இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூகுள் ப்ளே இல்லைன்னா வந்து ஐஃபோனில் வந்து ஐஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஏக்யூ மூவிஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பார்த்து ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா only 50 rupees தான் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு 24 hours கொடுத்துருவோம். அதை வந்து நீங்கள் 24 hours குடும்பமாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டருக்கு போனால் எவ்வளோ செலவாக தெரியுங்களா? ஒரு ஆள் போனாலே, நான் தனியாக போய் சும்மா ஒரு பாப்கார்ன் ஒரு கால் காஃபி குடிச்சு வந்தாலே 1000 ரூபா ஆகுது, எல்லாமே காப்பாங்க சேர்த்து. ஸோ ஒரு குடும்பமாக போனால் நிறைய செலவு. இது அதை கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தியேட்டரில் போய் ஒரு யார் ஹீரோ யார் டைரக்டர் தெரியாமல் மக்களும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கூட ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தோம்னா அதை ஒரு கம்மியாக ரேட்டுக்கு டெஃபினட்டாக பார்ப்பாங்கல்ல. ஸோ மூவிஸ் இல்லாட்டு அதுக்காக ஒரு அட்டம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக நான் பண்ணேன். நெக்ஸ்ட் ஏரியா டைனிங் ஏரியா. ஆனால் அங்கேயுமே சுற்றி ஒரே ஃபேன்ஸ் கொடுத்தா தான் சார் இருக்கு. ஆமாம், எல்லாமே அங்கே கீழே ஜாஃப்னா. ஆமாம், அங்கே ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிருந்தோம். ஓகே. ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் கிளப், மிஸ்டர் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப் ஸ்ரீலங்கா, அங்கே பண்ணும்போது அப்போ கொடுத்தது ஒரு. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆம்பிஷன் இருந்ததா? நான் இதுவாகணும் அதுவாகணும். ஆம்பிஷன் லட்சியம் வந்து எனக்கு என்னென்னா ஒரு இலவச முதியோர் இல்லம் கட்டணும், அவ்வளோதான். அது இப்போ ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர். அதுதான் மெயின். மற்றபடி நடிகன் வந்து நாயகன் படத்தில் கமல்ஹாசன் சார் பண்ண மாதிரி யங் ஏஜ்லேருந்து அந்த ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மூவி பண்ணணும். ஒரு ஃபுல் கெரியரோட க்ரோத் காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அது இருக்கும். அப்புறம் மக்களுக்கு சேவை பண்ணணும், அவ்வளோதான். நைஸ் சார். ஸோ அடுத்தது
உங்கள் ஃபாதர்? ஆமாம், எங்கள் அப்பா. இது எங்கள் ஃபேன்ஸ் கிளப் தான் வந்து கொடுத்தாங்க. எங்கள் அப்பா இருந்து 1 year ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவங்க கொடுத்தது. ஸோ அதை வச்சு எங்கள் அப்பாவுக்கு தண்ணி வைப்பேன். இட்ஸ் அ குட் திங் சார். பார்க்க நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜ் டூர் போகலாமா சார்? எப்படியா? ஃப்ரிட்ஜ் டூர் போகலாம் சார். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சுற்றி வாங்கப்பா. என்ன சுற்றி வர சொன்னீங்கன்னா வரல. ஓகே, எனக்கு பிடிச்ச மேலே இருக்கிறதுங்க எனக்கு பிடிச்சது பாவக்காய் பொரியல். ஆமாம், எடுத்தீங்கன்னா அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து சார் வந்து ஒரு ஆக்டர், அதனால் உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஜூஸு அதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பார். அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்மள மாதிரி தான் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ட் பாவக்காய் பொரியல் வச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சது அது. எப்படி இறங்கிட்ட பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜ் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு. ஆமாம், இது சர்ப்ரைஸ். எதுவாக சார். சார் அடுத்தது பால்கனி பார்த்தே ஆகணும். எங்கே போனாலும் பால்கனி பார்த்தா எனக்கு ஒரு சார் செம்ம சார். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பால்கனின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் இந்த மாதிரி 12வது மாடி 13வது மாடியிலேருந்து பார்த்தா சூப்பர் வியூவாக இருக்கும். பட் வெயிலில் ஹீட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். எப்படி தாங்குறீங்க? நான் மேக்ஸிமம் ரூமில் வந்து திறக்கவே மாட்டேங்க. இந்த மாதிரி ஆள் இருந்தால் பால்கனி வந்து வெயில் ஏசி போகிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஏதோ ஒரு பொட்டி வச்சுருக்கீங்க. இது வந்து காஸ்டியூம் பாக்ஸு. ஓகே, காஸ்டியூம் ஷூட்டிங்கோட காஸ்டியூம் பாக்ஸ். ஓகே, நைஸ். எனக்கு நம்ம தான் இங்கே வச்சாங்க ஒழியுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வைக்கலாமே, புதுசாக இருக்கும். சூப்பர் பழசு சார். அடுத்தது இந்த ரூம் சார். இது என்னுடைய பூஜை ரூம். ஓகே. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸு. இது என்னுடைய அந்த ப்ரைம் குரூப் சொன்னால, ஜெயா ஆகாஷ் வேர்ல்டு வைட் கேர்ள்ஸ் ப்ரைம், அதோட மெம்பர்ஸ், மெயின் மெம்பர்ஸ், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். எஸ் சார். ஆனால் அதில் 2-3 ஜென்ரேஷன் இருக்காங்க சார். ஆமாம், எல்லாருமே அந்த டைம்ல 16 70 வரைக்கும் இருக்காங்க. ஆமாம் சார். அந்த டைமில் ஃபேன்ஸாக இருந்தவங்களும் இருக்காங்க, அவங்க பொண்ணுங்களும் இருக்காங்க, பேத்தியிலும் இருக்காங்க. இருக்காங்க. ஆமாம். ஓகே. உங்களோட அதான் ஆமாம் பூஜை ரூம் இது. ஸோ அகெயின் சம் ஃபோட்டோஸ். அண்ட் சார் இந்த ஸ்டில்லை பற்றி பயங்கரமாக ஒரு லகான் கெட்டப்பில் இருக்காரு. நீங்கள் இந்தியன் பிளேயர் கெட்டப்பில் இருக்கீங்க. இது சுனில் உங்களுக்கு தெரியும் சார். ஆமாம், இப்போ ஜெயிலெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சுனில் படமும் பார்த்துருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாரு. பிலிஸ்தேப்பலுக்கு தான் ஆனந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நல்ல சக்ஸஸ் ஆன மூவி. நிஜமாக நல்லா கிரிக்கெட் விளையாடுவாரா இல்லை போஸ்ட்? அவர் பயங்கர டான்ஸரு, ஃபிட், அதெல்லாம் தெரியும். கிரிக்கெட் நல்லா விளையாடுவார். கிரிக்கெட் ஓகே ஓகே. பட் உங்களுக்கு கிரிக்கெட் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லை? எனக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பேட்ஸ்மேனா இல்லை விக்கெட் கீப்பரா சார்? நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டரு, இப்போ ஒன்லி பேட்ஸ்மேன். ஏன்னா bowling வந்து ப்ராக்டிஸ் வரும். பேட்டிங் நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் முதல்ல ஃபர்ஸ்ட். அதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப தேவை. நிறைய ஸ்பின்னர்ஸ் உருவாகிறாங்க. ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் bowler நான் தான், ஃபாஸ்ட் bowler, தென் பேட்ஸ்மேன், 2 down பேட்ஸ்மேன். இப்போ வந்து லண்டனில் வந்து எங்களுக்கு கிளப் இருக்குது, கிரிக்கெட் கிளப். ஸோ அந்த கிளப்பில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு கேப்டனாக இருந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிரதர் கண்டினியூ பண்ணாங்க, யங்கர் பிரதரு. ஸோ இப்போ போய்கிட்டாது எங்கள் ஃபேமிலி கிளப் மாதிரி. பட் லீக்ஸில் விளையாடுவோம், அங்கே லீக் மேட்சஸ். நைஸ், சூப்பர் சார். இது அதே மூவியில். ஆமாம், இது ஷமிதா ஷெட்டி, ஷில்பா ஷெட்டி சிஸ்டர். இது அப்போ அப்படியே இருக்குது. இது நான் டிகிரி வாங்கினப்போ. ஓகே. எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ. அப்புறம் இதுதான் சஃபார். என்ன ஏஜ் சார் இது? இதுதான் இது 20. ஆமாம். அப்பயே நல்லா இருந்திருக்காரு. அதாவது பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 20, 21 வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அழகாவாங்க. இவர் 20லே நல்லா இருந்திருக்காரு. இவரு ஒரு இந்த ஃபோட்டோ தான் நான் சுவாசி மரத்துக்கு கொடுத்தது. ஓகே. ஃபஸ்ட்டாக ஸ்டார் ட்ராக்குக்கா அவங்க தான் ஃபோட்டோஸ் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன், லண்டனில் எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய ஆடியோ கேசட்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டாக. அப்பா, இது வந்து பார்த்து எவ்வளோ நாள் அது குட்டி குட்டியாக பின்னாடி வந்து சைடு பின்னு என்னென்ன பாட்டெலாம் வருது மாதிரி போட்டிருக்கு. இது நான் தமிழுக்கு வரும்போதே இதுதானே, இனிது காதல் இனிது, தேவிஸ்ரீ பிரசாதோட ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். இதுக்கப்புறம் தான் சச்சின் பண்ணார். ஆமாம், செம்ம நல்லா சார். நீங்கள் சுப்ரம் மேம் சைடு ஏல இந்தந்த பாட்டுகள், சைடு பியில் இந்தந்த பாட்டுகள், இது பார்க்கும்போதே ஒரு மஜாவாயிடும். உள்ளே வந்து லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார்? ஆமாம், பேப்பரில். ஆமாம். ஹோம் டூர்னு பெட்ரூம்க்கே வந்துட்டேன். சொல்லுங்கள் சார், உங்கள் ரூம் உங்களோட. இது ஆக்சுவலி நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தான். ஏன்னா இதில் மட்டும்தான் ஏசி போட்டுருக்கு. ஸோ இல்லை 18 ரூமில் வந்து ஏசி இருக்குது, பட் ஆனால் இன்னும் அதை கனெக்ட் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் இங்கே இருப்பேன். இதுதான் மேக்ஸிமம் நான் ஸ்பெண்ட் பண்ணுற இடம். அது அவ்வளோ சேர் போட்டு உட்காந்துருப்பேன். இது கபட். அது என்னுடைய ஃபோட்டோஸ். அதாவது அது ஆக்சுவலி என் ஃபேன்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. என்றும் அன்புடன் ஜெய் ஆகாஷ் ரசிகை காஞ்சனா. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. தென் சின்ன வயசு ஃபோட்டோ அதே மாதிரி ஃபார்மல்ஸ் எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? இது நான் என்னோட இதில் போட்டு வச்சிருந்தேன், இன்ஸ்டாகிராம். ஓகே.
ஸோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து அஜித் சாரோட ஃபேன், அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த டைமில் வந்து விஜய் சார், அஜித் சார் அளவுக்கு உங்களுக்கு வந்து தெலுங்குல ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது. விஜய் சார் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள், அவரை மீட் பண்ணி பேசணும்டா, மெமரிஸ்லாம்? விஜய் சார் நான் நிறைய தடவை வந்து ஃப்ளைட்டில் மீட் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து ஹைதராபாத் போகும்போது மீட் பண்ணியிருப்பேன். தென் என்னுடைய ராமகிருஷ்ணா ட்ரெய்லர் வந்தப்போ கூட நடிகர் சங்கத்தில் மீட் பண்ணியிருந்தேன். அப்போவே அவர் வந்து உங்கள் ராமகிருஷ்ணா ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லி, அது அந்த சிலம்பு ஃபைட் பண்ணிட்டு நிற்பேன்ல, அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினார். அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வந்து காமன் ஃபங்க்ஷன்ஸை மீட் பண்ணியிருக்கேன். தென் லாஸ்ட்டாக நான் அவரை மீட் பண்ணது வந்து துபாயில் இருந்து, நான் லண்டனில் வந்திருந்தேன், அவர் நான் துபாயில் பார்த்தேன். அவர் ஆக்சுவலி மாஸ்க் போட்டிருந்தார். ஸோ மற்ற பேர் தெரியல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தா வந்து 2 பேரும் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தார். பேசிட்டு திருப்பி வரும்போது கூட ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் என்னுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரை இன்வைட் பண்ணலான்னு இருந்தேன். என்னுடைய இந்த மாமரம் ஆடியோ ரிலீஸுக்கு வந்து அவரை வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு. அப்போ பேசும்போது அப்போ அவருடைய பிஏ நம்பர் கொடுத்து அவங்களை கண்டக்ட் பண்ண சொன்னார். அதான் கடைசியாக நான் பார்த்து பேசுனது விஜய் சாரை அப்போ தான். எனக்கு அதை விட விஜய் சாரை வந்து ஃபஸ்ட்டு நாளை திருப்பி பண்ணும்போது பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த படத்தை எஸ்என் சுரேந்தர் சார் இருக்கார்ல, நாங்கள் அங்குலாம் சொல்லுவோம், எஸ்என் சுரேந்தர் அங்கிள். அவர் வந்து லண்டனுக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் சித்தப்பா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ஸோ எப்போ விஜய் சார் வந்து அந்த நாளை திருப்பி படம் பண்ணுறாரோ அப்போவே எங்களுக்கு தெரியும் யார் எஸ்என் சுரேந்தரங்களோட மருமகன் தான் விஜய் சார்னு. ஸோ நாங்கள் வந்து அதனாலேயே வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் கனடாவுக்கு போனப்போ கூட தேவா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போவே நான் என் கசினை சொல்லி அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி போய் பார்த்தேன். அண்ட் இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி, அதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் விஜய், ஆஸ் அ பர்சன் ஹூ நோஸ் விஜய், பொலிட்டிக்கல் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும், அவர் பொலிட்டிக்கலில் என்ன மாதிரி ஒன்று சேஞ்சஸ் கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க சார்? இது ஐ மீன் அவர் வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்ன கேட்டால் இருக்கும், எனக்கு தெரியலை. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், அது வர்றது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்தால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பர்சனலாக அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம். சூப்பர். அப்புறம் அஜித் சார் பற்றியும் சொல்லிடுங்க. அவரோட லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்க? அஜித் சார் வந்து லைக் யூ சார் உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருமே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசியிருக்காரு, எல்லாம் இருக்குது. இப்போ அவர் வெளியே வர்றதில்லை, அவர் வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அஜித் சாரை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? பார்த்தா என்ன கேட்பீங்க ஃபஸ்ட்டு? அஜித் சார் ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு சின்ன ஃபீலிங்னா, என் தம்பி இப்போ க்ளோஸ் ஆகிட்டான். என் தம்பி வந்து அஜித் சார் க்ளோஸ், அவன் போவான், என்ன கூட கூப்பிட மாட்டான். என்ன தாண்டி நீ போய் அவன் தம்பி க்ளோஸாக இருக்கான். அடையார் பார்க் ஷர்டன் ஹோட்டலில் வந்து மீட் பண்ணதான். அப்போது எனக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஐ மீன் அதாவது அவரை சொல்லவே வார்த்தை இல்லை. எப்படின்னா நான் அப்படி ஜஸ்ட் என்ட்ரி ஆகிறேன், அப்போ அவரும் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பார்த்தேன்னா ஆகாஷ் பாபா உட்காந்து சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அப்போ நான் அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த டைம் ஷாலினி மேடமும் ஷாமிலி அவங்க சிஸ்டரும் வந்துட்டாங்க. வந்துட்டா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உட்காந்துருக்கேன், ஏன்னா அவங்க உட்கார வேண்டிய சீட் இல்லை. அவர் பரவாயில்ல என்ன விடுறாரே இல்லை. நான் இல்லை சார் வேணாம் சார், அவராக எனக்கு சாப்பிடலாம் கொடுத்தாருல. அப்போ நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, சார் நான் பே பண்ணுவேன் என்னோட ஷேர் என்ன, நோ ப்ராப்ளம், நான் வீட்டை வர்றேன், வீட்டை வந்து சாப்பிட்றேன்னாரு. ஸோ அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் பாய்ஸ் வில் ஆல்வேஸ் பி பாய்ஸுங்கிற மாதிரி நான் ஷேர் பே பண்ணுவோன்னு கேட்டிருக்கீங்க. நைஸ் சார். யா தேங்க்யூ சார், பொறுமையாக எல்லாமே சுற்றி காமிச்சிங்க. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும், போத் சார் டைரக்டர் அண்ட் ஆக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்த இந்தியா கிளிட்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.